இப்படித்தாங்க ஒரு வருஷம் கோயில் திருவிழாவில் இந்த ஊரே சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த தில்லையுடைய பேத்தி 12 வயசான பூங்கொடி ஆற்றுல குளிக்க போனப்போ அதே ஊரை சேர்ந்த பணக்கார வீட்டு பசங்க 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கெடுத்து அதே ஆற்றுல பொணமாக வீசிட்டாங்க. ஏழையாக இருந்த தில்லையால் எதையுமே செய்ய முடியல. அவங்க பணக்காரத்தனத்தால் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அவங்க பணங்காசுக்கு பயந்து இந்த ஊரும் ஊமையாயிடுச்சு. பாவம் தில்லை அழுது புரண்டு என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் இருந்தப்போதான் அந்த ஊருக்கு அவளுடைய நண்பன் முருகேசன் வந்தான். முருகேசன் கிட்ட தில்லை விஷயத்தை சொல்ல பொங்கி எழுந்துட்டான் முருகேசன். அந்த பணக்கார வீட்டு பசங்க 3 பேரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் அந்த 3 பேரையும் கடத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் தெரியாமல் உயிரோடு போட்டு புதைச்சிட்டாங்க. இந்த உண்மை இந்த ஊருக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேரும் என்னைக்காவது வருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேரும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டாங்கிற விஷயம் தில்லை, ஷேக்கு, முருகேசன் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வழியாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வருஷ திருவிழாவும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊருக்குள்ளே இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். வாங்க நீங்களும் பார்க்கலாம். ஏமாமா அரசியல்லையும் சரி தொழில்லையும் சரி கிங் மேக்கர்னு 2 பேரும் பேர் வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போது உன் தம்பியும் என் தம்பியும் காணாமல் போய் இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலையே மாமா. அவங்க செத்து போயிருந்தா கூட திதியை கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் இருக்காங்களா இல்லையாங்கிற வழி இருக்கே, ரொம்ப வலிக்குது மாமா. ஏன் மருமையே, உனக்குள்ள அதே வலி வேதனையும் தான் எனக்கு நெஞ்சுக்குள்ள தீயா எரியுது. கொஞ்சம் பொறுமையாயிரு. இந்த எல்லாம் முடியிட்டு மாமாவுடைய முகம் உனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை குறையுது மாமா. சரியே வர்றது முருகேசன் தானே மாமா? ஆமாம் மருமைய, முருகேசன் தான். அது ஆள் இங்கே இல்லை. கோவில் திருவிழா அது இதுன்னா எப்போயாவது தான் வர்றான். வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு அன்னதானம் போடணும் அப்படின்னு நிறையா கோயிலில் அன்னதானம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆள் வெளியூரில் செட்டில், லைஃப் செட்டில்டு, சரியான சில்லறை இருக்குது. சரி அது இருக்கட்டும். இந்த ஜேகே வந்து ஃபோன் அடித்தானா இல்லையா? அந்த ஆள் அவன் மைண்டு தானே இதில் நம்ம லிஸ்ட்டில் காணாமல் போயிருக்கான். நம்ம தம்பிகளோட என்ன தகவல்? ஒன்றும் ஃபோன் பண்ணலை, ஒரு தகவலும் இல்லை. எனக்கு பேசினாப்புல மாமா. ஏதோ கேஸ் விஷயமா மதுரைக்கு போயிருக்காப்புலையா. அடுத்த வாரம் வந்துடுவாப்புல மாமா, பார்க்கலாம். எங்கே மாமா போகலாம் சொல்லுங்க. சரி இப்போ எங்கே போறிய? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோவில் பக்கமெல்லாம் வேணாம். நேரம் நம்ம கடைக்கு போங்க, பார்த்துக்குறோம், பேசுவோம், போங்க. ஊருக்குள்ளே எல்லாம் பேசுகிறாங்களா நம்மளை பற்றி? அப்படிலாம் கண்டுபிடிக்கிறது மாதிரியாப்பா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எவனும் கண்டுபிடிக்க முடியாது, டவுட்டு கிடையாது. குடும்பத்தில் தேடுறாங்க அந்த பசங்களை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண பாவத்துக்கு அதான்டா சரி.
சரி சரி நம்ம அவன் சேக்கு தண்ணியை கிண்ணியை போட்டு உளறிடாமல் பார்த்துக்க. ஆமாம். உளறி போட்டான்னா ரொம்ப சிக்கல். இல்லைப்பா அவன் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கான், அல்லா மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், டேய் நான் செத்தா கூட உண்மையை சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு. நீ ஒன்றும் பயப்படாத, அது ஒன்றும் சரியாயிடும். சரி சரி. சரி, காலையில் எத்தனை மணிக்கு அண்ணன் நான் சொல்லவே இல்லையே. நாளைக்கு 12 மணிக்கு தான். அப்புறம் அங்கே வந்துடுறேன். சரி வந்துரு. சரி, ஓகே போமா. சரி, வா. ராதுல எங்கே இருக்க? இங்கதான்பா, எம்எஸ் பக்கத்தில். நீங்க இருக்க? நான் இங்கே தான் நிற்கிறேன். அந்த வந்துடுறேன். எங்கே சேக்கு வந்தானே? சேட்டு வரல. ஆனால் வந்துடுவான். நீ வந்துடு. வரல, நீ வந்துடுடா. சரி சரி, இருந்த சட்டையை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன தில்ல ரொம்ப ஹேப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கு. என் நண்பன் முருகேசன் ஊர்லேருந்து வந்திருக்கான்ல, நான் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும், நல்லா இருந்தால் கொன்னே விடுவான். எனக்கு இருந்தால் ஆச்சான ஒருத்தன் ஏன் என்னாச்சு? போன வாரம் வாங்கி கொடுத்த கோட்டருக்கு இப்போ வந்து வட்டி போட்டு வந்து கேட்குறக்கா வந்திருக்கான். அடப்பாவீங்களா, நான் இன்னும் அவங்க யாருக்கு என்ன கொடுத்துட்டீங்க, நான் கிளம்புறப்பா. கண்ணையோட கற்பை கூட சந்தேகப்பட்டுடலாம்டா, ஆனால் இவங்களோட நட்பை வந்து சந்தேகப்பட முடியாதுடா. ஆனால் அப்படியோட நட்புடாது. ஆனால் நீ இருந்து எனக்கு வாச்சியே போடா. டே எங்கடா சேக்கு, என்னடா டைம் ஆச்சு? வரேன்னாப்பா, வரேன்னு சொன்னப்பா. அழகான ஒரு ஆயுசு நூறுப்பா. அவனே வரேன் பாரு. வாயா. என்ன மரியசா, எப்படி இருக்க? ஏண்டா எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறது? தண்ணியை கிண்ணியை போட்டுறாத. நாளைக்கு கோயில் அண்ணாவில் இருக்கு, வந்து சேரு. வரேன்ப்பா. வரலைன்னா ஆளை பிடிச்சி நான் கூட்டு வந்துடுறேன். என்னையா பெட்ரோல் சாப்பிட்டுருக்க? உணவு வாங்க சூப்பராக இருக்கேன் கடையில். சரி, அதுக்கு 2 மணிக்கு ஆமா முருகேசா, அன்னதானம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கலாப்பா கோயிலுக்கு. ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு அப்பா நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கலாம். ஆனால் வருஷம் என்ன கல்வி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு சொல்லி அதான் ஒன்று சொல்லுவாங்க, கடவுளுக்கு படைச்ச பக்தன் இல்லாதவன் கொடுத்தா அவன் தான் கடவுள்னு. உண்மையிலே அது பெரிய விஷயம் தாங்க. அதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான், இல்லையா? சரிப்பா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். சரி வர முடியும். பார்த்து போங்கடா. பார்த்தோம். சரி. ஹலோ.
எங்கடா 2 பேரும் வந்து மறைஞ்சு அவனை காணா? வந்தப்பா சாப்பாடு போது கட்டிங் போட்டு வச்சுட்டு போயிருக்கான்ப்பா லூசுபைய. கட்டிங் போட்டானா அவ்வளோதானா அவன். பாப்போம் வந்துடும். ஏ யார்கிட்டடா தீப்பெட்டி கேட்குற? நாங்கள்லாம் யாரும் தெரியுமா? தீப்பெட்டி கேட்குறான் தீப்பெட்டி. யார்கிட்ட தீப்பெட்டி கேட்குற? நாங்கள்லாம் அப்பைய ம் ம் தீயப்படி தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். இருக்கு இல்லைன்னு சொல்லு. நம்ம அவன்கிட்ட சொத்தை கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு நாங்கள்லாம் யாரும் தெரியுமா? நாங்கள் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்கு? 1 2 3 தோண்டி புதைச்சாச்சுடா போடா. என்ன நீ இந்த கதையை விட்டுக்கிட்டு இருக்க? இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட ஆகாது. என்ன பிராடு பித்தலாட்டு நானும் பண்ணுவேன். என்ன சொத்தை கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு அடுத்து ஒன்றையும் செய்யணுமா? சொல்றேன் மூடுடா இதே உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்? உன்கிட்ட நான் சொல்ல முடியாதா? ஏய் ஒன்னே முடிச்சு விடணுமா? என்னடா அதிகம் இருக்க? 1 2 3 மாப்பிள்ள என்னதான் செய்தாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னே முடிச்சு விட்டுருவான். ஞாபகத்தில் பார்த்துக்க. ஏய் நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட உண்மையை வாங்க முடியாதுடா. உன்னால் என்னடா செய்ய முடியும்? நீங்கள்லாம் எங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதா உங்களால்? ஏண்டா என்ன எதுவும் புடிங்கி காட்டணுமா? பார்க்குறியா? புடுங்கணுமா? புடிங்கி காட்டுறேன் பாரு. மூடுடா இதே உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்? உன்கிட்ட நான் சொல்ல முடியாதா? நீங்கெல்லாம் என்ன கொக்கி போட்டா சரி, உண்மைதான் வராதுடா. உண்மையை சொல்றேன். உன்னால ஒரு மயில் முடுக்க முடியாது. புடுங்கிறத காட்டவா? திரும்ப 30 ஆகும். அதுக்கு வாய்ப்பு ராஜா. என்ன இழுக்கா போயிட்டு அண்ணே நம்ம தேடிட்டு இருந்த ஆடு இங்கே தான் இருக்கு. நான் பிடிச்சிட்டேன் ஆளை. அண்ணே நீ ஒன்னே கல்வி வா. பேசு, யாருக்கு வேணா பேசுறா. நீ யாருக்கு பேசுற எனக்கு என்னடா? என்ன நீ 3 கொலை பண்ண அது இதுன்னு சொல்ற? என்னத்த கொலை பண்ண? என்ன கொலை உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்? நீ என்ன கொலை பண்ணி கிழிச்ச? உன்கிட்ட நான் சொல்ல முடியாதா? இந்த உண்மை வாங்க முடியாதுடா. ஏய் நாங்க அப்படி தாண்டா. என்னடா செய்ய முடியும்? நீங்க ஓடிட்டான் போலே ஆளை காணாம. ஆளை கூப்பிட போயிருப்பானோ? 3 பேரை கொண்டு மக்கி மண்ணா போயிட்டாங்க.
பற்றி யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு துப்பு கொடுத்தா போதுமாமா. நான் ஒரு 10 லட்சம், நீ ஒரு 10 லட்சம், நம்ம ஜேகே ஒரு 10 லட்சம் போட்டு 9 லட்ச ரூபா கொடுத்துடலாம். என்ன மாமா சொல்கிறேன், சரிதானே? மர்மைய இது சம்பந்தமான உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு. கோடி கணக்கில் பேசிக்கிறேன். ஏன் பாஸு சொன்னால் 30 லட்சம் தெரியல. இங்கே வாங்க பாஸு, காதை கொடுங்க பாஸு. இங்கே தான் அப்போ எல்லாம் பண்ணல. விஷயம் இருக்கு. உட்காருங்க. நீங்கள் சரக்கு அடிங்கண்ணா, நாங்கள் நல்லா கொஞ்சம் உண்மையை இப்போ சொல்லிட்டேன். அமௌண்ட் எப்போ தெரிய குடிமாமா இவனை என் தம்பியை கொண்டு போட்டு எங்கள் அப்பா மட்டும் சொத்துக்கு வர நீங்கள் ஆசைப்படுவீங்களா? பிடிச்சி உன்னை அவங்க ஊற்று வாயில் ஊற்று வந்து விடவே கூடாது. உன்னை ஊற்று வாயில் ஊற்று சும்மா விடக்கூடாது. இவனை வெட்டி கடல்ல வீசிடலாமாமா. அப்புறம் முருகேசி, அப்புறம் தில்லை தூக்குமா. இன்னும் என்னமாமா யோசிக்கிற? போடுமாமா யோசிச்சுட்டு இருக்க. போடுமாமா போன. சரி, நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். ஆனா என் நண்பன் தில்லைக்கு தான் ஆகக்கூடாது. சரி, வர்றேன், வை, வந்துடுறேன். வந்துருவான். என்ன சொல்றான்? வர சொல்லவன. எங்க போயிட போறான்? இங்கதான் வருவான். முருகேசன் வரணும். அவசரப்படாத. மாமா. வரட்டும் இன்னைக்கு. தில்லை 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 கருப்பா, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தில்லை தில்லை எங்கடா போனாங்க? தில்லை தில்லை என்னாச்சு மாமா? முருகேசன் இன்னும் காணாம. வந்துருவான் மருமையன். எங்க போயிட போறான்? வர்றேன்னு சொல்லிட்டான். ஏன் அவசரப்படுறிய? வந்துருவான். எங்க போயிடுவான் அவன்? இந்தா வந்துட்டான்ல. வாங்க பாப்பா. தில்லை 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 எங்கடா காணாடா? ஹலோ, வை கூப்பிடு. தில்லை, ஏய் தில்லை தில்லை தம்பி வாங்க, கம்முன்னு வாங்க. தில்லை இருக்கான்னு இவன் வந்துட்டான். முதல்ல இவனை முடிப்போம், அப்புறம் அவனை முடிப்போம். அந்தா வாங்க.
ஐயோ என் நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, பாழா போன குடினால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன செய்யறது? என் நண்பனை காப்பாற்றணுமே. எப்படி நான் இப்படி பிழைக்க போறேன்னு தெரியலையே, என்ன செய்யறது? என் நண்பங்களையும் காணாம எங்க பார்க்கறது, என்ன செய்யறது? முருகேசா, முருகேசா, தில்ல 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 சிவாலா தில்ல. தில்ல 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 வாடா தில்ல. என்னடா தில்ல தில்ல நான் குடிக்க ஆசைப்பட்டு எல்லாரும் சொல்லிட்டா, அல்லா கூட நீ மன்னிக்க மாட்டான். என்னடா செஞ்ச? அல்லா கூட மன்னிக்க மாட்டான். முருகேசனை காப்பாற்ற சொல்லிட்டியா? ஆமாடா பாவி, அவசரப்பட்டியடா. ஆமாடா. தனடா குடிக்காதன்னு தலையில் அடிச்சுக்கிட்டேன், கேட்டியாடா? பாவி பயல, எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இங்கே இருடா, நான் வந்துடுறேன்டா. இந்நேரம் ஒருத்தன் கதை முடிஞ்சிருக்கும். இப்போ இவனை முடிச்சிருவான். இன்னும் ஒருத்தன் தானே. ஏமாமா, 3 முட்டா பயிலும் சேர்ந்து நம்மளை 1 வருஷமா அலக்கழிச்சிட்டாங்களா மாமா? 1 வருஷமா நம்மளை கதற விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம தம்பியோட நினைவு நாள். செத்து போன 3 பேருமே வந்து புத்தோட காந்தியே கிடையாதுடா. ஒன்னா நம்பர் பொறுக்கிகளா அவங்க. கடவுள் செஞ்சா வதம்டா, அதை தாண்டா நானும் செஞ்சோம், நாங்களும் செஞ்சோம்டா. நீ என்ன வேணாம் பண்ணி போடுற, என் நண்பனுக்கு ஒண்ணுனா இறங்காம விட மாட்டேன்டா. ஏய் வாடா வா, என் உசுறு என் மசத்துக்கு சமம்டா. என் நண்பனுக்கு மட்டும் இதை ஆகக்கூடாது. என் நண்பனுக்காக சாகுறதுல சந்தோஷம்டா எனக்கு. வாடா வா, வாடா வாடா வா. ச்சே, பாம்பு அடிக்கலான்னு பார்த்தா பள்ளி குறுக்க வந்துருச்சா. ச்சே. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கூட்டம் வந்துருச்சு. ஒரு 40 வண்டியில் வந்துட்டு. ஏன்டா உள்ள வந்த? உன்னை காப்பாத்துறே சந்தோஷம். காப்பாத்து. நீங்க வாங்க, மினிஸ்டர் போனு இல்லைன்னா இவனே முடிச்சு விட்டுறலாம். இவன் ஒருத்தன் தானே. ஏய் நீ ஏன்டா உள்ள வந்த? ஏய் ஏய் நான் உன்னை சாக விட மாட்டேன்டா, அவங்களை விட மாட்டேன். உன் உசுறு போனா அவங்க வம்சமே இருக்காதுடா. ஆனா உன்னை சாக விட மாட்டேன்டா.
வன்முறை மறப்போம், தலைமுறை காப்போம், மீண்டும் சந்திப்போம். சிறை வண்ணன்.